சென்னை கோயம்பேட்டில் மெட்ரோ ரயிலின் கண்ணாடி உடைந்து ஏற்பட்ட விபத்தில் 4 பயணிகள் காயமடைந்தனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து சென்ட்ரல் நோக்கி நேற்றிரவு மெட்ரோ ரயில் சென்று கொண்டிருந்தது. இரவு 8:10 மணி அளவில் கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்தை வந்தடைந்த போது என்ஜின் ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மெட்ரோ ரயிலின் உள்பகுதியில் இருந்த கண்ணாடி உடைந்து சிதறியது. இதில் ரயிலில் பயணம் செய்த பவித்ரா, சதீஷ், லோகேஷ், ரமேஷ்குமார் ஆகியோர் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் அனைவரும் வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் சுற்றுலாத்துறையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் இணைந்து நடத்தும் தோரணம் 1000 திருவிழா கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. புதுச்சேரியின் பழைய துறைமுகம் பகுதியில் தோரணம் 1000 என்ற பெயரில் 3 நாள் கொண்டாட்ட திருவிழா நடைபெறுகிறது. புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியும் இணைந்து நடத்தும் இதன் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது. இதனை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். நியூஸ் 18க்காக வந்திருக்கிறேன் என்ற வகையில் எனது மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நியூஸ் 18க்கும் புதுவை அரசிற்கும் கூட்டணி இருக்கிறது என்று சொன்னால் அது செய்தியை கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு சேர்த்துவிடும். அந்த வகையில் நல்லது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமியும் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி சுற்றுலாவின் பெருமையை உலக அளவிற்கு எடுத்துச் சென்ற நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்தார். நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சி புதுச்சேரிக்கு வந்து நம்முடைய சுற்றுலா தலங்களுடைய பெருமைகளை இன்னும் ஊரறிய மட்டுமல்லாமல் உலகறியவும் செய்வதற்கு வந்திருக்கின்ற உங்களுக்கு புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பிலே எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஹனிபால் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பரதநாட்டிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. பெண்களின் சிலம்பாட்டமும் பார்வையாளர்களை வியக்க வைத்தது. தொடர்ந்து செண்டை மேளம் முழங்க கதகளி நடனமும் அரங்கேறியது. நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திகை செல்வன் வரவேற்றார். நாளை வரை நடைபெறும் இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கண்கவர் ஷாப்பிங் பொருட்கள், விதவிதமான உணவு வகைகள், எண்ணற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. தோரணம் 1000 திருவிழாவில் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2ஆம் நாளான இன்று மண்மனம் சார்ந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.